வணக்கம். நம்மளோட இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல்ங்க. ஒரு மிக சாதாரண பின்னணியிலிருந்து வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தையே வேற லெவலுக்கு மாத்துன ஒரு மாபெரும் மனிதரோட வியக்க வைக்கிற பயணத்தை பத்தி தான் நாம பேச போறோம். நவீன தமிழ்நாடோட சிற்பின்னு அழைக்கப்படுற காமராஜர். அவரோட வாழ்க்கைக்குள்ள நேரா போலாம் வாங்க. நம்மளோட இந்த முழுமையான ஆய்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். பள்ளிக்கூட படிப்ப பாதியிலேயே விட நேர்ந்த ஒரு சிறுவன் பிற்காலத்துல எப்படி லட்சக்கணக்கான குழந்தைகளோட கல்விக் கண்ணை திறக்க முடிஞ்சது? காமராஜரோட அந்த ரொம்ப எளிய தொடக்கத்துக்கும் அவர் படைச்ச வரலாற்று சாதனைக்கும் இடையில இருக்கிற இந்த முரண்பாடுதான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போற விஷயம். பகுதி 1. எளிய தொடக்கம். விருதுநகர் சிறுவன். அவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பார்க்கலாம். 1903ல விருதுநகர்ல பிறந்தவருக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் காமாட்சி. ஆனா அவங்க அம்மா அன்பா கூப்பிட்டது ராஜான்னு. அதுவே காலப்போக்குல காமராஜன்னு மாறிடுச்சு. சின்ன வயசுலயே உள்ளூர்ல நடந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பொதுக்கூட்டங்கள்ல கலந்துகிட்டதால அவருக்குள்ள அந்த தேசபக்தி விதை ரொம்ப ஆழமாவே விழுந்துடுச்சு. ஆனா ஒரு மிகப்பெரிய சோகம், இளம் வயசுலயே அவரோட அப்பா குமாரசுவாமி நாடார் இறந்ததால காமராஜரோட படிப்பு பாதியிலேயே நிக்க வேண்டியதா போச்சு. தந்தையோடு கல்வி போம், அதாவது அப்பாவோடவே படிப்பும் போயிடும்னு சொல்லப்படுற அந்த கால உள்ளூர் பழமொழி காமராஜரோட வாழ்க்கையில அப்படியே நிஜமாகிடுச்சு. குடும்ப வறுமை, அதனால தன் மாமாவோட துணிக்கடையிலையும் அப்புறம் மரக்கடையிலையும் அவரு வேலைக்கு சேர வேண்டியதா இருந்தது. அவர் உடம்பாங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் மனசு முழுக்க தேசத்தோட விடுதலை நினைச்சுதான் துடிச்சிட்டு இருந்துச்சு. பகுதி 2. சுதந்திர போராட்ட வீரரா அவரோட எழுச்சி. ஒரு சாதாரண இளைஞன் தன்னை எப்படி ஒரு முழுநேர போராட்ட வீரரா மாத்திக்கிட்டாருன்னு பாப்போம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவர் கலந்துகிட்ட போராட்டங்களோட எண்ணிக்கை தாங்க அது. வைக்கம் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, கொடி போராட்டம், அப்புறம் சைமன் கமிஷன் எதிர்ப்புன்னு எல்லாத்துலயும் அவர் முன்னணி வரிசையில நின்றார். இப்படி அடுத்தடுத்து நடந்த தொடர் போராட்டங்களுக்காக பல முறை அவர் ஜெயிலுக்கு போனார். இந்த அளப்பரிய தியாகங்கள் தான் அடித்தட்டு மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்து சேர்த்தது. கொஞ்சம் கூட சளைக்காத இந்த உழைப்பு காரணமா சுமார் 12 வருஷம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா அவர் இருந்தாரு. தன்னோட தன்னலமற்ற சேவையால தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாபெரும் செல்வாக்கு அவர் உருவாக்கி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு பரவி இருந்ததுன்னா, அந்த காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் அத காமராஜர் காங்கிரஸ்னு ரொம்ப பெருமையா கொண்டாடினாங்க. பகுதி 3. பொற்காலத்தின் தொடக்கம். முதலமைச்சர் காமராஜர். 1952ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல கிடைச்ச வெற்றி எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைமை மாற்றத்தை உருவாக்குச்சுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த 1954ஆம் வருஷம் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வருஷம். ஆமாங்க, இந்த வருஷத்துல தான் காமராஜர் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றார். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர் நினைச்சிருந்தா சட்ட மேலவை உறுப்பினராகி ரொம்ப ஈஸியா குறுக்கு வழியில முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். ஆனா அப்படி குறுக்கு வழிய விரும்பாத அவர் தன்னோட கட்சி தலைவர் பதவியும் எம்பி பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டு குடியாத்தம் தொகுதியில நேரடியா மக்கள் மத்தியில நின்னு ஜெயிச்சு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பகுதி 4. கல்வி புரட்சி. அடித்தட்டு மக்களுக்கான ஒட்டுமொத்த கல்வி முறையையும் அவரை எப்படி அடியோடு மாத்தி அமைச்சாருன்னு பாப்போம். இந்த 2 விஷயத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். தன்னோட குடும்ப வறுமையால பள்ளிப்படிப்பை இழந்த காமராஜர் ஏழை எளிய குழந்தைகள் எல்லாருக்கும் இலவச கல்வி கிடைக்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தார்னு இதுல இருந்து தெரியுதில்ல. கல்வியோட மட்டும் அவர் நின்னுடல. பசங்க பசி இல்லாம படிக்கணுமேனு சொல்லி இலவச மதிய உணவு அப்புறம் இலவச சீருடைகள்னு ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தார். தனக்கு கிடைக்காத அந்த படிப்பு இனி ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கணுங்கிற அவரோட அந்த பிடிவாதமான அர்ப்பணிப்பு இது ரொம்ப தெளிவா காட்டுது. இவ்ளோ பிரம்மாண்டமான திட்டங்களை அவர் மட்டும் தனியா செஞ்சிடல. அப்போதைய பள்ளிக்கல்வி இயக்குனரா இருந்த திரு நேதோ சுந்தரவடிவேலு அவங்களோட சேர்ந்து ரொம்ப திறமையா கிராமங்கள் தோறும் ஓர் ஆசிரியர் பள்ளிகளை திறந்தார். இவங்க 2 பேரோட இந்த வெற்றிகரமான கூட்டணி தமிழ்நாடோட எழுத்தறிவு மற்றும் கல்வி வரலாற்றையே முற்றிலுமா மாத்தி எழுதிருச்சுன்னு தான் சொல்லணும். பகுதி 5. தொழில் வளர்ச்சி. படித்து வெளியில வர இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க அவர வகுப்பறைகளை தாண்டி எப்படி சிந்திக்க தொடங்கினார்னு பார்க்கலாம். மூல புத்தகத்துல கேட்கப்பட்டிருக்கிற அதே முக்கியமான கேள்விதான் இதுவும். கல்வி மற்றும் கேள்விகள்ல மட்டும் சிறந்து விளங்குனா போதுமா? நாட்டிலே பஞ்சம், பசி, வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் விலகிடுமா? இந்த கேள்வி காமராஜரோட அந்த அபாரமான தொலைநோக்கு பார்வைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. வெறும் பள்ளிக்கூடங்கள் மட்டும் ஒரு சமுதாயத்துல இருக்கிற வறுமைய முற்றிலுமா ஒழிச்சிடாதுங்கிறத அவர் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தார்.
அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை சரி பண்ண அவர் எடுத்த அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் இதுதாங்க. அன்றைய தொழிலமைச்சர் திரு ஆர் வெங்கட்ராமன் அவங்களோட கைகோர்த்து மாநிலம் முழுக்க நிறைய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கினார். தொழிற்கல்விக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த தெளிவான திட்டங்கள் மூலமா இந்திய அளவுல தமிழ்நாட்டை ஒரு முன்னணி தொழில் மாநிலமா உயர்த்தி நிறுத்தினார். பகுதி 6 மாபெரும் தியாகம் கே பிளான். 1957 மீண்டும் முதலமைச்சரான பிறகு அவரோட அரசியல் பயணத்துல நாடே எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. இந்த 9ங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. சரியா 9 வருஷம் முதலமைச்சராயிருந்து மக்கள் கொண்டாடுற வகையில தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை வழங்கிய காமராஜர் தன்னோட வாழ்நாள்ல யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவுதாங்க வரலாற்று சிறப்புமிக்க கே பிளான் அப்படின்னு சொல்லப்படுற காமராஜர் திட்டம். அதாவது பதவியில இருக்கிறவங்க அதை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி பணிக்காக நேரடியா மக்கள் கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அதன்படி உச்சக்கட்ட அதிகாரத்துல இருந்த தன்னோட முதலமைச்சர் பதவிய அவரே முன்வந்து ராஜினாமா செய்தாரு. அதுக்கப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரா பொறுப்பேற்று தொண்டாற்றத்துக்காக தன்னை மீண்டும் முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டார். அதிகாரம் முக்கியமல்ல, மக்கள் தொண்டுதான் முக்கியம்னு தன்னோட செயல்கள் மூலமா உலகுக்கே அவர் நிரூபிச்சார். கடைசியா ஒரு கேள்வி, இத நம்மள ரொம்பவே ஆழமா சிந்திக்க வைக்குது. அதிகார பசியும் அரசியல் ஆசைகளும் அதிகமா இருக்கிற இன்றைய காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு சுயநலமற்ற மக்கள் சேவைய நம்மால எங்கேயாவது பார்க்க முடியுமா? போதிய வசதி இல்லாம படிக்காத ஒரு சாதாரண கட ஊழியரா வாழ்க்கைய தொடங்கி ஒரு நவீன மாநிலத்தோட மாபெரும் சிற்பியா உயர்ந்து அப்புறம் தன் பணி முடிஞ்சதும் அந்த பதவியை ரொம்ப சாதாரணமா தூக்கி எரிஞ்சிட்டு போன அந்த மாமனிதரோட தியாகத்தை உங்களோட சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன். காமராஜர்ங்கிற சரித்திரத்தை பத்தின இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.